ஜீசஸ். வச்சுக்கோங்க. இருக்கிறது நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த முதலாம் நாள் மாலை கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம நிரப்பும்படியாக அவருடைய வல்லமையை ஊற்றும்படியாக எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியத்தை கத்திருந்த நாள் நம்ம வாழ்க்கையில் செய்யும். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று உங்கள் கண்களை மூடி உங்கள் கரங்களை உயர்த்தி அவருடைய பிரசனத்தை இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக. Thank you Jesus, let your presence fill this place. ஆண்டவருடைய மகிமையின் பிரசனம் இந்த இடத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி ஆண்டவரே இந்த முதலாம் நாள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீங்க பலமாய் இறங்கி கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டுமாய் தேவனுடைய பிரசனம் இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமாய் எல்லாம் அப்படி உங்கள் கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரே இந்த மாலை வேலை கூட்டத்தில் நீர் எங்கள் மத்தியில் இறங்குவீராக, நீர் எங்கள் மத்தியில் இறங்குவீராக. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும், எல்லா பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும். ஆவியானவர் தாமே இந்த இடத்துல நீர் இறங்கி ஆளுகை செய்வீராக. தேவ பிரசனம் இந்த இடத்தை ஆளுகை செய்வீராக. எல்லா ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் வல்லமை ஆண்டவரே இப்பொழுதே இந்த சபை முழுவதும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும் 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 என்று சொல்லி உங்கள் கரங்கள் எல்லாம் அப்படியே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே நீங்க இல்லாம ஒரு நொடியும் இந்த உலகத்தில் எங்களை வாழ முடியாது, நீர் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. தேவ கரங்கள் மேல உயர்த்தப்பட்டு ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய பிரசனம் இந்த இடத்தை நிரப்பும்படியாக, ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்பும்படியாக மகிமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி பலத்த கிரியைகளை செய்யும்படியாக இருக்கிற இடத்துல எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து உங்கள் கரங்களை உயர்த்தி அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி நீர் ஆளுகை செய்யும். ஏதோ ஒரு புதிய ஆசீர்வாதம், ஏதோ ஒரு மேன்மை, இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை இன்றைய நாள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இப்படியாக வசனம் சொல்கிறது, அவர் சொல்கிற வார்த்தை அந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால், அந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள வருமே ஆனால் அந்த மலையை பார்த்து தகர்ந்து போ என்று சொன்னால் அது தகர்ந்து போகும். நீங்க சொன்னபடியே நடக்கும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். அதே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அந்த கடுகளவு விசுவாசம் இன்னைக்கு மலை போன்ற பிரச்சனையை இப்பொழுதே நிர்மூலமாக்க போகிறது. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை. கரங்களை தட்டி மலை போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த மலையை பெயர்க்கத்தக்க வல்லமை என் ஆண்டவரிடத்தில் உண்டு. கரங்களை தட்டி வாழ்க்கையில நீ சந்திக்கிற பிரச்சனைகள் அது மலை போன்றதா இருக்கலாம், அது மிக பெரியதா இருக்கலாம், என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொடுக்க சகோதரி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருக்குமே ஆனால் இப்பொழுதே வாய்களை திறந்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது மலை போன்ற பிரச்சனைகள் இப்பொழுது நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. As you start to utter the word of God, as you start to confess the faith of Lord Jesus, இந்த நொடியிலே ஒரு அற்புத கரங்களை தட்டி கரங்களை எல்லாரும் மேல உயர்த்தி சொல்ல போறோம். கரங்களை மேல உயர்த்தி அப்பா எதையாவது ஒரு பெரிய நன்மையை நான் நினைக்கிறத பார்க்கிலும் அதிகமா செய்ய போறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க கையை மேல உயர்த்தி, நல்ல கையை மேல உயர்த்தி வேதம் சொல்கிறது 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் இப்படி சொல்லுது, நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா தான் நம்ம அப்பா உன் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஐயா நீ வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான நன்மை உனக்கு விசுவாசிக்க பலன் இருக்குன்னா நல்ல கையை உயர்த்தி 2 கையை மேல உயர்த்தி சொல்ல போறீங்க, நான் வேண்டுவதற்கோ நான் ஜெபிப்பதற்கோ அதிகமான காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு என் வாழ்க்கையில செய்ய போறாரு.
சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டுவதற்கோ ஜெபிப்பதற்கோ நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகள் இன்றைய நாள் கூட்டங்கள்ல கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க அப்படியே கரங்களை மேல உயர்த்தி கூட சேர்ந்து நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நன்மை செய்த இயேசுவுக்கே. எத்தனை பேர் கூட சேர்ந்து இன்னைக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த நன்மைக்கு எல்லாம் நன்றி சொல்ல போறேன்னு சொல்றவங்க எல்லாம் நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நன்மை செய்த இயேசு. கையை உயர்த்தி சொல்லணும் என் கூட சேர்ந்து நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நல்ல கரங்களை மேல உயர்த்தி நன்மை செய்த இயேசுவுக்கே. இன்னும் சத்தமா நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நன்மை செய்த இயேசுவுக்கே. அப்பா சொல்றாரு, ஒன்றுக்கும் உதவாத நம்மை கொண்டுதான் அப்பா பலத்த கிரியை இன்னைக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்புங்க, ஒன்றுக்கும் உதவாத திக்குவாயும் மந்தனாவுல மோசையை கொண்டுதான் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்தாரு. ஒன்றுக்கும் உதவாத ஆடு வைத்துக் கொண்டிருந்த அந்த குட்டி தாவீதை வைத்துதான் கர்த்தர் மிகப்பெரிய கோலியாத்தெல்லாம் முறியெடுத்து அதிசயங்களை செய்தாரு. ஒன்றுக்கும் உதவாத உன்னையும் என்னையும் கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார்னு சொல்றவங்களா கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்தி ஒன்றுக்கும் உதவா என்னையும் தெரிந்து கொண்டு உன்னாமம் உயர்த்திடும் பாக்கியம் தந்தீரே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுக்கும் உதவா என்னையும் தெரிந்து கொண்டு உன்னாமம் உயர்த்திடும் பாக்கியம் தந்தீரே. ரெண்டு கையை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க. நினைப்பதை பார்க்கிலும் மேலான நன்மை செய்து. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நினைப்பதை பார்க்கிலும் மேலான நன்மை செய்து கர்த்தானீர் என்னை உயர்த்தினீரே. கரங்களை உயர்த்திய கூட சேர்ந்து நினைப்பதை பார்க்கிலும் அதிகமான நன்மையை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார். நினைப்பதை பார்க்கிலும் கர்த்தர் அதிகமான நன்மையை வாழ்க்கையில செய்வார். கரங்களை தட்டி இன்னைக்கு நீ அறிக்கை செய்து பார். இந்த 3 நாள் கூட்டத்தில் கர்த்தர் நீ எண்ணுவதை பார்க்கிலும் நினைப்பதை பார்க்கிலும் மேலான நன்மைகள் விசுவாசிக்க உனக்கு பலன் இருக்குமே. ஆனால் கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து ஏசப்பாவுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்றவங்களா கரங்களை தட்டி வாய்களை திறந்து in the name of Jesus. ஒன்றுக்கும் உதவா என்னையும் தெரிந்து கொண்டு உன்னாமம் உயர்த்திடும் பாக்கியம் தந்தீரே. ஒன்றுக்கும் உதவா என்னையும் தெரிந்து கொண்டு உன்னாமம் உயர்த்திடும் பாக்கியம் தந்தீரே. நினைப்பதை பார்க்கிலும் மேலான நன்மை செய்து நினைப்பதை பார்க்கிலும் மேலான நன்மை செய்து கர்த்தானீர் என்னை உயர்த்தினீர். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். நினைப்பதை பார்க்கிலும் மேலான நன்மை செய்து கர்த்தானீர் என்னை உயர்த்தினீர். கரங்களை தட்டி நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நன்மை செய்த இயேசுவுக்கே. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நன்மை செய்த இயேசு
இயேசுவுக்கே. எத்தனை பேர் சொல்றீங்க நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நன்மை செய்த இயேசுவுக்கு. உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நன்மை செய்த இயேசுவுக்கு. இப்படி சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஏமாறும் சூழ்நிலைகள் என் வாழ்வில் வந்த போதும் நீர் என்னை தோற்று போக விடவில்லையே. ஏமாறும் சூழ்நிலைகள் என் வாழ்வில் வந்த போதும் நீர் என்னை தோற்று போக விடவில்லையே. எதிராய் வந்தோரை பணிந்து போக செய்து, எதிராய் வந்தோரை பணிந்து போக செய்து, கர்த்தா நீர் என்னை உயர்த்தி. நீ கரங்களை தட்டி இன்னைக்கு அப்பா சொல்றாரு, ஒருவேளை ஏமாந்து போயிடுவோமோ, என் சூழல் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, ஏமாற்றம் தான் மிஞ்சினது என்று கண்ணீர் வலிச்சிட்டு இருக்கா. அப்பா இன்னைக்கு சொல்றாரு, ஏமாற்றமும் வாழ்க்கையில இனி கிடையாது. கரங்களை தட்டி ஏமாற சூழ்நிலைகளை கர்த்தர் நீக்கி கொண்டிருக்கிறார். இதோ தோல்வியின் பிடி என்று சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் நிந்தனை எல்லாம் கர்த்தர் இப்போது உடைத்துக் கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி இந்த மாலை வேளையில ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு நாளும் தோல்வியை அனுமதிக்க மாட்டார், ஒரு நாள் சோர்வை அனுமதிக்க மாட்டார், ஒரு நாள் ஏமாற்றம் எனக்கு கிடையாது நம்புறவங்க எல்லாம் பலமாய் கரங்களை தட்டி இப்போது கர்த்தருடைய வல்லமை பாடிக்கொண்டிருக்கும் போதே உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. தங்கச்சி, நீ ஏமாந்து போக கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, there is no sort of losses and failure in your life, but God Jesus is the God of victory. அவர் வெற்றியின் தேவன். இன்னைக்கு வெற்றியை உன் மேல ஊற்றி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்கிறோம். ஆயுள் உள்ளவரை நன்மை செய்த இயேசுவுக்கே. இப்படி சொல்ல போற ஆண்டவரை பார்த்து, ஓ நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே, இயேசுவை நீரின்றி நான். எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, இயேசு இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை இப்போது உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவை நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே, இயேசுவை நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே. என்னை படைத்தவர் நீரே, என்னை நடத்துகின்றீரே, என்னை அழைத்தவர் நீரே, என்னை நடத்துகின்றீரே. நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே, இயேசுவே நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே. வாய்களை திறந்து நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே, இயேசுவே நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே, இயேசுவே நீரின்றி நான். சபையே, அவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று உன்னை தாழ்த்துகிற வேலையில, அர்ப்பணிக்கிற வேலையில நீ கண்டிராத ஆசீர்வாதங்கள், நீ கண்டிராத மேன்மைகள் பெற்றுக்கொள் இந்த வேலையில இயேசுவின் நாமத்தினால. நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே, இயேசுவே நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டீரே, பெயர் சொல்லி என்னை அழைத்து சேர்த்து கொண்டீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டீரே, பெயர் சொல்லி என்னை அழைத்து சேர்த்து கொண்டீரே. என் அவயங்களில் ஒன்றும் உருவாகும் முன்னே உமக்காக என்னை பிரித்தெடுத்தீரே. என் அவயங்களில் ஒன்றும் உருவாகும் முன்னே உமக்காக என்னை பிரித்தெடுத்து. ரெண்டு பேர், ஓ நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே, இயேசுவே நீரின்றி நான் ஒன்றும் இல்லையே. என்னை படைத்தவர் நீரே, என்னை நடத்துகின்றீரே, என்னை அழைத்தவர் நீரே, நடத்து
எத்தனை பேர் சொல்றீங்க? ஒன்றுமில்லையே, I'm nothing without Jesus. இயேசுவே நீரின்றி நான் ஒன்றுமில்லையே. கரங்களை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை, இன்னும் சத்தமா கையை தட்டி, அவர் இல்லாமல் நான் ஒன்றுமல்ல, அவர் இல்லாமல் நான் ஒன்றுமல்ல, அவர் இல்லாமல் நான் ஒன்றுமல்ல என்று அவரை உயர்த்துகிற நேரத்தில் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய சமாதானம், ஒரு புதிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால அவர் இல்லாமல் நான் ஒன்றுமல்ல என்று உணர்ந்து கொண்டிருக்கும் போதே தடைகள் உடைக்கப்படுகிறது, சாபங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. Receive the great blessings of Jesus. கரங்களை அப்படியே எல்லாரும் மேல உயர்த்தி, 2013 ஒரு பெரிய காரியத்துக்காய் காத்திருந்த போது கடினமான வேலையில கத்திருந்த பாட்டை எழுத வச்சாரு. எதுக்காய் காத்திருந்தனோ, இயேசு இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று உணர்ந்த அந்த இரவு வேலையிலே அந்த காரியத்தை கத்தர் எனக்கு ஜெயத்தை தந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்பா தான் சொல்றாரு, ஒன்றுக்கும் உதவாத நம்ம கத்த தெரிந்திருக்கிறார். நம்புங்க, நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான நன்மைகளை தர போறார். அப்படியே கையை மேல உயர்த்தி, என் கையை மேல உயர்த்தி சொல்ல போறீங்க, நீரின்றி நான் ஒன்றுமில்லையே. உங்க சத்தம் எனக்கு கேட்கலையே, இன்னும் சத்தமா, இயேசுவே நீரின்றி நான் ஒன்றுமில்லையே. தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை படைத்தவர் நீரே, என்னை நடத்துகின்றீரே, என்னை அழைத்தவர் நீரே, என்னை நடத்துகின்றீரே. நீரின்றி நான் ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லை. பலமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்தி, ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான காரியத்தை எங்க வாழ்க்கையில் நீங்க செய்வீங்க என்பதை நாங்கள் விசுவாசித்து எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து, இயேசு இல்லாமல் நான் ஒன்றுமில்லை, அவர் இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது, அவர் இல்லாத எனக்கு வாழ்க்கை ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு இந்த மாலை வேளையில அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில இப்பொழுதே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிப்பதாக. Let them receive the miracles right now. That miracles shall be started right now in the name of Jesus. பிள்ளைகள் அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த தரிசன, இந்த மிஷனரி தரிசன கூடுகையை கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதியும். எங்களை மறைத்து ஆளுகை செய்யும் நாமக்காய் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். பலமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்தி இருக்கிற இடத்துல நாம் அப்படியே உட்காரலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் அப்படி கையை கொடுத்து சொல்லுங்க, விசுவாசமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்காய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நல்லா அப்படி கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, நல்லா அப்படி குலுக்கி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தான் செய்வார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட இருங்க. கையொத்த ராமன் சொல்லுங்களேன். அதை நம்புகிற ஒரு விசுவாசம் இந்த மாலை வேளையில உங்கள் அனைவர் வாழ்க்கையில் வருவதாக என்று நான் செபிக்கிறேன். கையொத்த ராமன் சொல்லுங்களேன். நாம கொஞ்சம் யோசிப்போம். அப்பா சொல்றாரு, நான் உன் மேல வச்சிருக்க திட்டம் சாதாரண ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. நான் உன் மேல வைத்திருக்கிற திட்டம் உன் கற்பனைக்கு கூட நினைத்து கூட பார்க்க முடியாத மகிமையான ஆசீர்வாதங்கள். கரங்களை வைத்து ராமேன் சொல்லுங்களேன். சத்தமா ராமேன் சொல்லுங்களேன். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்துங்களேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாள் தரிசன
மிஷனரி தரிசன கொடுக்கையில் எங்களை அன்போடு அழைத்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று அன்போடு அருமையான தேவ மனிதர் ஐயா சுந்தரராஜா அவர்களுக்காக நான் வாழ்ந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஆத்ம பாரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல சிறப்பாய் பாடக்கூடிய வரம் பெற்ற அருமையான ஐயா அவர்கள் நிறைய பாடல்கள் நல்ல பிரசங்கங்களை அடிக்கடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அழகாய் பாடி அழகாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். அதனால் நாங்கள் வந்தது எங்களுக்கு பெருத்த சந்தோஷம். எங்களை அழைத்த அருமையான தேவ மனிதர்கள், சபை விசுவாசிகள், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த இடத்துல வந்து அழகாய் பாடலில் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தின அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த தேவ பிரசன்னத்தை உணர்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் அவளோடு இருப்பாராக. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். உங்களை எல்லாம் பார்க்கறதுல எங்களுக்கு பெருத்த சந்தோஷம். ஆமென். எத்தனை பேருக்கு எங்களை பார்க்கறதுல சந்தோஷம்? 1 2 3 4 5 6 இவ்வளோதான். நல்லா அப்படி கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். உங்களை எல்லாம் அந்த இமானுவேல் அரசர் காலேஜில் ஒரு நல்ல ஒரு ஒன் டே நம்ம ட்ரக்கில் வச்ச நல்ல ஒரு க்ரூசைட் நடத்த கர்த்தர் இறக்கம் பாராட்டினார். அது பெரிய உதவிகள் அருமையான அன்பு தேவ மனிதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாய் செய்தார்கள். அந்த கூட்டத்தில் நீங்களாம் வந்தீங்கன்னு சொல்லி ஐயா சொன்னவங்க எனக்கு பெருத்த சந்தோஷம். மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திப்பது எங்களுக்கு பெருத்த சந்தோஷம். மறுபடியும் அந்த லண்டன் மிஷன் சர்ச்சஸ், இந்த LMS சபை நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கொடுத்திருக்க அந்த காரியங்களை ஆண்டவருக்கு மகிமையாய் செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்களை அழைத்து பல LMS இந்த கன்னியாகுமரியில் ஊழியத்தை நடத்தினார்கள். தேவ மனிதர்களை நான் உள்ளத்தினால் வாழ்த்துகிறேன். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இதுக்கு ஆடியோ போட்டு கொண்டிருக்க அருமையான ஐயாவுக்காகவும் அருமையான ஹோலி லேண்ட் டிவி, மே காட் பிளஸ் தம். யாரெல்லாம் இதை டிவியில் வாட்ச் செய்து கொண்டிருக்காங்களோ, லெட் தம் பி பிளஸ்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தர் ஒவ்வொருவரும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். என்னுடைய அன்பு தகப்பனார் இன்னிசை முரசு சீர்காழி இயேசு பிரகாசம். எத்தனை பேர் தெரியும்? அப்பா இயேசு பிரகாசம் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஓ மனிதனே எங்கே போகின்றாய் பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா அப்படி கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். கையை தூக்க மாட்டீங்களே, கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் அப்படி கையை தூக்கணும், காலை தூக்க அப்படி இப்படி தட்டிக்கிட்டி அப்படி இருந்தாதான் கொஞ்சம் நீங்கள் லைவ்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, ஆண்டோடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? அந்த 3 பிள்ளைங்க அப்படி இல்லை, 3 பிள்ளைங்க. அதில் முதல் பிள்ளை அப்பா கிட்ட கொஞ்சம் பேசும், கொஞ்சம் பேசாது. 2வது பிள்ளை பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேசாது. 3வது பிள்ளை அப்படி இல்லை, அந்த அப்பா கூட அப்படியே ஜாலியாக கட்டி பிடிக்கிறது, முத்தா கொடுக்குறது, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக இருக்கும். கவனிங்க, அந்த அப்படியே அன்பாக செல்லமாக இருக்குது பாருங்க. அந்த 3வது பிள்ளை அப்பா மேலே ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அந்த பிள்ளை தான் அந்த அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. என்ன பிள்ளை? ஐயோ சொல்லுங்க, என்ன பிள்ளை? கையை வச்சு சொல்லுங்க, என்ன பிள்ளை? செல்ல பிள்ளை. அந்த செல்ல பிள்ளை கிட்ட தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா ரகசியங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமீன் சொல்லுங்களேன். மற்ற எல்லா பிள்ளையும் ஒரு பிள்ளை தான் அப்பாவுக்கு, அதில் பாகுபாடு இல்லை. எந்த பிள்ளை அப்பாவுக்கு ரொம்ப செல்லமாக பாசமாக அப்பா மேலே ரொம்ப அப்படியே ஜாலியாக அப்படியே இருக்குதோ, ஐக்கியமாக இருக்குதோ, அந்த அப்பாவுக்கு அந்த பிள்ளைகிட்ட அப்பா ரகசியங்கள் பேசுகிறாங்க. காரணம் அந்த பிள்ளை செல்ல பிள்ளை. கைவர்த்தி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, என்ன பிள்ளை? சத்தமாக தான் சொல்லுங்களேன், செல்ல பிள்ளை சொல்லுங்க. ஆமாம், அப்போ நாமளும் ஆண்டவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி பாடி அப்படி குதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா அவரை அப்படியே உயர்த்திக்கிட்டு இருந்தா, அப்பா என் பிள்ளை பாரு எவ்வளோ சந்தோஷமாக என்னை பாடி உயர்த்துதுன்னு சொல்லி ஏசப்பா அவங்க கூட ரகசியங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடும். கையொத்த ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல செல்ல பிள்ளைகள் மாதிரி கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நாமெல்லாம் செல்ல பிள்ளைங்க. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. என்னுடைய அன்பு தகப்பனார் இன்னிசை முரசு சீர்காழி இயேசு பிரகாசம் அவர்கள் 1979 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய கர்த்தர் அப்பாவை பயன்படுத்தினார். 1976 ரஜினிகாந்த் கமலஹாசன் நடித்த முதல் படம். நிறைய பேருக்கு இயேசு பிரகாசம் தெரியும், ஆனால் இந்த சாட்சியெலாம் நிறையா பேருக்கு தெரியாது. நாங்கள் தான் அப்பா பெருசாக இதெல்லாம் சொல்கிறதில்ல, நாங்கள் தான் இந்த இடத்த வெளியில் சொல்கிறது. 1976 ரஜினிகாந்த் கமலஹாசன் நடித்த முதல் படம் வந்து அபூர்வ ராகங்கள்னு ஒரு படம். அந்த படத்தோடைய டைரக்டர் வந்து கே பாலச்சந்தர். அந்த கதையோடைய அந்த படத்தோடைய கதாசிரியர் வந்து நம்முடைய அப்பா பேர் அப்போ வந்து யூஜி பிரகாசம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்து தெலுங்குல இன்னொரு படம் மூடு முள்ளு பந்தம் சொல்லி அந்த படத்தோடைய டைரக்டர் வந்து முத்தையல் சுபையான்னு சொல்லி அந்த படமும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த படத்தோடைய கதாசிரியர் யாருன்னா நம்ம அப்பா யூஜி பிரகாசம். அப்பா பேர் அப்பா யூஜி பிரகாசம். கவனிங்க, இந்த 2 படமும் 1976 வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா
அப்பா இரவில் தூங்கிட்டு இருக்கும்போது வானத்துக்கு பூமிக்கு ஒரு பெரிய சிலுவை அப்பாவை நோக்கி வருது. அந்த சிலுவையை பார்த்து அப்பா அந்த சிலுவையை நோக்கி போகிறாங்க. அந்த சிலுவையை பார்த்து அப்பா வணங்கிக்கின்ற ஒரு இந்து கடவுளின் பேரை சொல்லி அப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சான், இயேசுன்னு சொல்லுன்னு சொல்லி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த இயேசுன்னு சொல்லுன்னு ஒரு சத்தம் வரும்போது அப்பா அந்த சிலுவையின் அடிபாகத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கதறி கொண்டிருக்கிறாங்க. அழுது கொண்டே இயேசு இயேசுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிலுவையின் அடிபாகம் அப்படியே 2 கால்களாய் மாறிட்டு அந்த கால்கள் அப்படியே இயேசுன்னு சொல்லி அப்பா கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 கைகள் அப்படியே வந்து அப்பாவை தூக்கி கட்டி பிடிச்சி அதோட அந்த கனவு முடிஞ்சிருச்சு. அது கனவு என்று சொல்லி அதை மறக்கலாம் நினைச்சு அப்பா நினைக்கிறாங்க. மறக்கவே முடியல. கதை எழுத உட்காந்தா, பாட்டு எழுத உட்காந்தா, எதை உட்கார்ந்தாலும் அந்த கனவு மறுபடியும் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ தெய்வ குற்றம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்பா வந்து பக்கத்தில் இருக்க ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, ஏதோ தெய்வ குற்றம் பண்ணிட்டேன்னு தெரியல, இந்த கனவு பாட்டு எழுதும் போதெல்லாம் வந்து உட்காந்துருது, கதை எழுதும் போதெல்லாம் இந்த கனவு வந்தது, சினிமாவுக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு அவர் சொன்னாரா. பக்கத்தில் அப்போ புரட்சி வாக்கத்தில் ஏசிய சபைன்னு ஒரு சபை, அதோடைய ஃபவுண்டர் சுந்தரம் ஐயான்னு சொல்லி மூத்த ஊழியர், அவர் இடத்துல வந்து அப்பாவை கூப்பிட்டு போனாங்க. அவர் கூப்பிட்டு போய் அவர் பார்த்து அப்பா பார்த்து கேட்டாரா, ஏசப்பா உன்னை கட்டி பிடிச்சாரா? ஆமாயா, அப்படிதான் கனவுல வந்துச்சு, அதனால மறக்கவே முடியலன்னு அவரும் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அவர் சொன்னாரா, இந்த பாவ சினிமா தொழிலை விட்டு நீ கத்தருக்காக ஊழியம் செய்து கத்தர் அந்த ஊழிய அபிஷேகத்தோட கொடுத்துருக்காருன்னாரா. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை கேட்டு சிறு வயதுலேருந்து சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி எம்ஆர் ராதா நாடக கம்பெனியில் கொஞ்ச நாள் இருந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு எல்லாத்தையும் விட்டு சினிமாவுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்த அப்பா இந்த தேவ மனிதர் சொன்ன வார்த்தையை ரொம்ப தொடப்பட்டு அந்த வார்த்தையை அந்த கனவுல சொல்லி வீட்டில் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கத்தர் பாருங்க அப்பாவை அபிஷேகிக்க ஆரம்பித்தார். கையொத்து ராமேன்னு சொல்லுங்களேன். அன்றையிலேருந்து நீங்கள் கேட்ட இந்த உருகாத நெஞ்சம், கேட்டேன் புறப்பட போகுது வண்டி போன்ற 500க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மையமைப்படுத்த ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தர் தந்தார். ஹல்லேலூயா. 1979 கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் எல்லா தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற மக்கள் எங்க இருந்தாலும் அப்பாவுடைய பாடலை கொண்டு ஆண்டவர் பெரிய கிரியைகளை ஏசப்பா செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. 40 வருஷம் ஊழியம், ஆண்டவருக்காய் வல்லமையாய் ஊழியம் செய்த தேவ மனிதர். எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு பிரகாசம் ஐயா போல பாட முடியாது. இன்னைக்கு ஐயா சொல்லும் போது என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எங்க அப்பா இல்லைன்னு சொல்லி சில டைம் நான் யோசிக்கிறது உண்டு. ஐயா சொன்னாரு, எங்கேருந்தோ போய் வண்டி எடுத்துகிட்டு போயெல்லாம் அப்பாவை போய் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி நிறைய இடத்துல அப்படி சாட்சி சொல்லுவோம். என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோ ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்த அன்பு தகப்பனார்கிட்ட ஒரு நல்ல விஷயம் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னென்றால், வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இயேசுக்காக இப்படி தான் வாழணும்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தியாகமாகவே வாழ்ந்துட்டு போனாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். காலையில் நான் சொன்னேன், அங்கே வாழும்போது அப்போஸ்தலர்கள்லாம் சொத்துக்களெல்லாம் சேர்த்து வைக்கல, பரலோகத்தை சேர்த்து வைத்து இருந்ததெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஊழியத்தை செய்துட்டு போனாங்க. நம்மளும் அப்படி தான் வாழணும்னு சொல்லி வாழ்ந்த அந்த 40 வருஷம் ஊழியத்தில் கடைசி நாள் வரைக்கும் வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு போனாங்க. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது நிறைய பேருக்கு புரியாது. நிறைய பேருக்கு இந்த காலத்து அது புரியாது. ஐயோ பொழைக்க தெரியாத மனுஷன் அப்படி இல்லை. கோடீஸ்வரெல்லாம் அப்பா பின்னாடி எக்கச்சக்கமாக இருந்துட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. கோடீஸ்வரர்கள் அப்பா பின்னாடி வருவாங்க, அப்பா ஃபேன்ஸ். ஆனால் இப்படி தான் வாழன்னு சொல்லி தன்னையே வருத்திக்கிட்டு யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டான் அப்படின்னு 500 பாட்டு, 1-2 பாட்டு இல்லை, 500 பாட்டு, 25 கண்ட்ரிஸ்க்கு மேலே போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கிரவுண்டில் அப்பாவுடைய ஊழியம் நடந்தாலும் தன்னை 40 வருஷ ஊழியத்திலுமே அப்படியாக ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து தியாகமாய் வாழ்ந்து ஊழியம். அது குறித்து எனக்கு பெருத்த சந்தோஷம். கையொத்து ராமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். அப்பா இறந்துட்ட பிறகு யார் அப்பாவுடைய பாடலை பாடுவாச்சுன்னு ஒரு பெரிய கேள்வி. நிறைய சாட்சிகள் உண்டு. ஆண்டவர் சித்தமாக அந்த 3 நாள் கூட்டத்தில் நாங்கள் சொல்லுவோம், யார் அப்பாவுடைய பாடலை பாடுவா சொல்லி கேள்வி வந்தபோது அண்ணன் ஓசனா மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை குறித்து அப்பாவை போலவே பாடத்துக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமத்தில் அண்ணன் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவார். சொல்ல அதை தொடர்ந்து ஒரு சின்ன வார்த்தை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். நாளை காலை, நாளை மாலை, சண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் 3 நாட்கள் எங்கள் மீட்டிங் உண்டு. விசுவாசத்தோடு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்து. இப்போது நாமத்தில் அண்ணன் ஓசனா அவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்ற பாஷை வந்து பரலோகத்தின் பாஷை. ஹல்லேலூயா அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா நீங்க பரலோகத்தின் பாஷையை கற்றுக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் தேவன் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறார். இந்த வேதத்திலே பார்க்கிற விதமாக இந்த இடத்திலும் தேவனுடைய சமூகத்திலே வந்து
தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதான நம்மையும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் இந்த மிஷனரி தரிசன ஊழியத்திலும் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவதற்கு கர்த்தர் தந்த ஒரு தருணத்துக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அன்போடு அழைத்து ஊழியங்களில் பங்கு பெற செய்கிறதான அன்பு தேவ ஊழியருக்கும் உடன் ஊழியத்தில் பங்கு பெறுகிறதான ஒவ்வொருவரையும் சபை மக்களுக்கும் மற்றும் உதவிகரமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அழகாக தேவனுடைய பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலே அன்பு பிரதர்ஸ்க்கும் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தமாக நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல அழகாக சவுண்ட் சிஸ்டத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் அன்பு பிரதர், அவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிற விதமாக அந்த அன்பின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா விதமான இருளின் ஆதிக்கத்திலும் இருந்து ஒரு விடுதலையை தந்து நம்மை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அந்த நிகரில்லாத அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வம், அந்த ஒப்பில்லாத தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் இங்கே கொடுக்கப்படுகிறதான வார்த்தை நிமித்தமாகவும் பாடப்படுகிறதான பாடல்கள் மூலமாகவும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு கிரியைகளை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். திரளான ஜனங்கள் தேவனை சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதான பெண்ணுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் மேன்மையான காரியங்களையும் அற்புதமான கிரியைகளையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த ஒப்பில்லாத தேவனை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜபங்கள் கேட்டு கிருபையாய் காத்திடுமையா. சத்திய வாசனை சாந்தமை நேசனை நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். சத்திய வாசனை சாந்தமை நேசனை நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். தித்திக்கும் சத்துவம் இயேசென்னும் நாமத்தை, தித்திக்கும் சத்துவம் இயேசென்னும்
என்னும் நாமத்தை நித்தமும் உத்தமமாய் துதிப்போம், நித்தமும் உத்தமமாய் துதிப்போம். சத்திய வாசனை சாந்தமை நேசனை நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். பாவ சாப இருள் நீக்கிடும் பரிசுத்த பரமகுமாரனை தொழுதிடுவோம். பாவ சாப இருள் நீக்கிடும் பரிசுத்த பரமகுமாரனை தொழுதிடுவோம். தேவபிதாசுதன் ஜீவகுணாமணி, தேவபிதாசுதன் ஜீவகுணாமணி காவலதாபரம் கண்டுணர்ந்தோம், காவலதாபரம் கண்டுணர்ந்தோம். சத்திய வாசனை சாந்தமை நேசனை நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். தித்திக்கும் சத்துவ இயேசென்னும் நாமத்தை, தித்திக்கும் சத்துவ இயேசென்னும் நாமத்தை நித்தமும் உத்தமமாய் துதிப்போம், நித்தமும் உத்தமமாய் துதிப்போம். சத்திய வாசனை சாந்தமை நேசனை நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். மகத்துவ சிந்தர மைந்தனை பத்தும் பரந்தரும் பத்திர சந்தனை சுத்தம் மகத்துவ சுந்தர மைந்தனை பத்தும் பரந்தரும் பத்திர சந்தனை முத்து பரன்மணி கொத்தரம் கோத்திட முத்து பரன்மணி நித்திய மைந்தனை வித்தகநாதரை சத்திய வாசனை சாந்தமை நேசனை நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். தித்திக்கும் சத்துவ இயேசென்னும் நாமத்தை தித்திக்கும் சத்துவ இயேசென்னும் நாமத்தை நித்தமும்
உத்தமமாய் துதிப்போம், நித்தமும் உத்தமமாய் துதிப்போம். சத்திய வாசனை சாந்தமை நேசனை நித்திய ராஜனை ஸ்தோத்தரிப்போம். ஆ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நம்முடைய நாவிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை பெருக வல்லதாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உன்னிடத்திலே வருமானால் உன்னுடைய எல்லா விதமான சாபத்தின் கட்டுகளிலும் இருந்து, எல்லா விதமான பாவத்தின் கிரியைகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் உனக்கு ஒரு விடுதலையை தரவல்லவராக இருக்கிறார். இன்றைய நாட்களிலும் தெய்வத்துக்காக நான் ஏதேனும் செய்தால் தெய்வம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று அங்கும் இங்குமாக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓடிக்கொண்டிருக்கிறதான மனிதனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறார். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறைகிற மலருக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. வாழ்கின்றதான இந்த நாட்களிலே தேவனுக்கு உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருந்து உன்னை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த அன்பின் தேவனுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அந்த அன்பின் தெய்வம் உன்னை அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் உண்மையான சம்பவம் எது என்று பார்க்கும்போது உனக்காக இந்த மண்ணுலகிலே வந்து உதித்த ஒரு தெய்வம் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபோதும் உன்னை கைவிடாத தெய்வமாக இருந்து உன்னை வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த வாழ்கின்றதான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். அந்த அன்பின் தெய்வத்துடைய அழைப்புதலுக்கு செவி கொடுத்து அவர் பக்கமாக நாம் திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலருக்கு ஒப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்ட பாடலை ஜெப தியானத்தோடு கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். பாடலாம். ஓ மனிதனே, எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே,
என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே, எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றிடுவாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சம் நிலைத்தென்று வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சம் நிலைத்தென்று வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, எங்கே போகின்றாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? மாலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலருக்கு ஒப்பான வாழ்க்கைதான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நம் மனிதனை மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம் மண்ணுலகிலே வந்து உதித்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. இந்த உலகத்தில் காணப்படுகிறதான எல்லா விதமான அன்பை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மீது வைத்ததான அன்புக்கு அளவே இல்லை. அவர் உன்னை நேசித்தபடியினாலே, என்னை நேசித்தபடியினாலே, உனக்காக எனக்காக நம் மண்ணுலகிலே வந்து உதித்து உன்னுடைய பாவத்திலும் சாபத்திலும் இருந்து ஒரு விடுதலையை நீ பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவிலே தம்முடைய ஜீவனையே ஆண்டவர் கொடுத்து தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவிலே சிந்தினதான இரத்தம் எல்லா விதமான பாவத்திலும் சாபத்திலும் இருந்து மனிதனை விடுதலையாக்க வல்லதாக இருக்கிறது. மனிதர்கள் தங்கள் கைகளினால் செய்த பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய கரங்களிலே ஆணைகளை ஏற்றுக்கொண்டார். அன்றவர் கரங்களில் இருந்து வழிந்ததான இரத்தம் பாவ கரங்களை கழுவி சுத்திகரித்து திரும்பவும் அவனை தேவனோடு இணைக்கத்தக்கதாக உள்ளது. மனிதர்கள் தங்கள் கால்களினால் செய்த பாவத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய கால்களிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். அன்று அவர் கால்களில் இருந்து வடிந்ததான இரத்தம் தேவனை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதான மனிதனை திரும்பவுமாக ஆண்டவரோடு இணைத்து அவருடைய பாவத்திலும் சாபத்திலும் இருந்து ஒரு விடுதலையை தரவல்லதாக இருக்கிறது. அவர் உன்னை நேசித்தபடியினாலே, என்னை நேசித்தபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவிலே தம்முடைய ஜீவனையும் பெரிதாய் கருதாமல் நமக்காக தம்முடைய ஜீவனையே ஆண்டவர் கொடுத்தார். மனிதர்கள் தங்கள் சிந்தனையினால் செய்த பாவத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சிரசிலே முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். இன்றைய நாட்களிலும் தாங்கள் செய்கிற காரியம் என்னதென்று அறியாதபடி
சிந்தனையிலே கட்டப்பட்டவர்களாக தேவனுக்கு விரோதமாகவும் மனிதனுக்கு விரோதமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான மனிதனுடைய சிந்தனையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. அந்த அன்பின் தெய்வத்துக்கு உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் இதுவரை காணாத ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிம்மதியும் ஆண்டவர் உனக்கு தரவல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிற விதமாக இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. கல்வாரி சிலுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக அடிக்கப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கிறதான என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு விடுதலையை தருவார் என்று நீ தேவனை நோக்கி பார்ப்பாய் என்றால் கர்த்தர் இன்றைய நாட்களிலே ஒரு விடுதலையை கர்த்தர் தரவல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பாவத்தின் கயிறிலே சிக்கிக் கொண்டிருந்தாலும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது. இந்த வேளையிலும் கல்வாரி அன்பை விளக்கும்படியான ஒரு பாடலை உங்களுக்காக பாடும்போது ஜெப தியானத்தோடு அந்த கல்வாரி சிலுவிலே உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டதானே அந்த அன்பு தேவனை நீ நோக்கி பார்ப்பாய் என்றால் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரவல்லவராக இருக்கிறார். எனக்காக யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஒரு தெய்வம் உண்டு. அவர் அன்பான தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிற விதமாக இந்த வேளையில் அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்பி அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும் ஒரு அற்புதத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் கல்வாரி அன்பை விளக்குறதான ஒரு பாடலை ஜெப தியானத்தோடு கேட்போம். கர்த்தருடைய நாமம். அந்த அன்பின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை மீட்பதற்காக கல்வாரி சிலுவிலேதாய் பட்டதான பாடுகளை நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் உருகத்தக்கதாக இருக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை மீட்பதற்காக என்னை மீட்பதற்காக அன்பின் ரூபமாய் இந்த மண்ணுலகிலே வந்து உதித்தார். அந்த அன்பின் தெய்வத்தை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் தேவனுடைய அன்பின் கிரியைகள் நம் மூலமாக வெளிப்படும் வகையிலே செயல்படும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்துவோம். இந்த மாலை வேளையில ஆண்டவரை அண்டிக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சத்தமா ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2007 வருடத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக ஒரு சின்ன வார்த்தை சொல்லி நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கையெழுத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை நான் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்றவங்க எல்லாம் நல்லா போய் கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா உங்க உண்மையை அறிவார். அந்த நொடியில கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கட்டளையிடுவார். 2007 வருடத்துல வசந்த் என்று சொல்லி ஒரு சகோதரன் உண்டு. அவருடைய வேலை என்னவென்றால் நிறைய வாலிபர்களை வைத்து புதிய புதிய பாடல்களை பாடி டான்ஸ் ஆடி கோரியோகிராஃபி அமைத்து ஏசப்பா நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பது அவருடைய வேலை. பல இடங்களில் சென்று கிராமங்களில் சென்று இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதர். பாருங்க 2007 வருடத்துல ஒரு குட் ஃப்ரைடே சீசன்ல இதே போல பாகாயம் என்று சொல்லி துறப்பாடி என்ற ஒரு வேலூரில் உண்டு. அந்த இடத்துல ஏசப்பா நாமத்தை அவர் அப்படி உயர்த்தி கொண்டிருக்கிறாரு. நிறைய பாடல் எல்லாம் பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு குட் ஃப்ரைடே சீசனாக இருந்த காரணத்தினால அந்த குட் ஃப்ரைடே சீசனத்தில் இப்போ நீங்கள் கேட்ட உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் சொல்லி அந்த பாடலுக்கு ஒரு அழகான கோரியோகிராஃபி அமைத்து அந்த கோரியோகிராஃபி அமைத்து ஒரு தேசப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அழகாய் வடிவமைத்திருந்தார்கள். பாடல் தொடங்கும் போது தேவாலை திரண்டாய் கிழிந்ததன்றோ என்று சொல்லி பாடல் தொடங்கும் போது இயேசுநாதர் அப்படியே சிலுவையை தூக்கி கொண்டு 2 கை அப்படியே விரித்து கொண்டு அப்படியே சிலுவையோடு வந்து மேடையில் இருப்பது போலவும் பாடல்ல முதலாவது சரணத்தில் சிந்தையில் பாவம் செய்து கெட்டு போன ஒரு மனிதன் அவன் ஓடி வந்து ஏசப்பா பாதத்தில் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பது போலவும், 2வது சரணத்தில் இருதயத்தில் பாவம் செய்து மிகவும் வேதனைப்படுத்தப்பட்ட ஒரு பாவியான ஒரு மனுஷன் அவனும் ஓடி வந்து ஏசப்பா பாதத்தில் முழங்கால் படிட்டு அவனும் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து கதறி கொண்டிருப்பது போலவும், 3வது சரணத்தில் ஒரு குஷ்டரோகி சூம்பின கையுடைய குஷ்டரோகி அவனும் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு தன்னை ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்பது போலவும்
பார்க்கிறோம். 4வது சரணத்துல நடக்க முடியாத முடவன் என்று சொல்லி, நடக்க முடியாத ஒரு முடவன் தடுமாறி அவனும் வேகமாய் வந்து இயேசுப்பா பாதத்தில் அவனும் முழங்கால் படிட்டு, இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் இயேசுநாதர் அப்படியே சிலுவையை தூக்கி கொண்டு நிற்பது போல ஒரு அழகான கோரியோகிராஃபி வடிவமைத்தார்கள். சொன்னது போலவே பாடல் தொடங்கினது. இயேசுநாதர் சிலுவையை தூக்கி கொண்டு அப்படியே வந்து நிற்கிறார். முதலாவது சரணத்தில் சொன்னது போலவே சிந்தனையால் பாவம் செய்த ஒரு மனிதன் பைத்தியக்காரனை போல வேகமாய் வந்து அவனும் அப்படியே ஆண்டவர் பாதத்தில் அப்படியே முழங்கால் படிட்டு அழுது கொண்டிருக்கிறான். 2வது சரணத்தில் இருதயத்தில் பாவம் செய்த ஒரு மனிதன் அவனும் மிகுந்த மனபாரத்தில் உடைக்கப்பட்டவனாய் அவனும் வந்து இயேசுவோடு சிலுவை போதும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அப்படியே முழங்கால் படிட்டு அழுது கொண்டிருக்கிறான். 3வது சரணத்தில் சூம்பின கையோடைய ஒரு குஷ்டரோகி, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி, யாருமே பார்க்க யாருமே தொட அச்சப்படுகிற குஷ்டரோகி அவனும் வேகமாய் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே கதறி கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி. 4வது சரணத்தில் நடக்க முடியாத முடவன் என்று சொல்லப்பட்ட ஒரு நடக்க முடியாத ஒரு முடவன் அவனும் வேகமாய் எழுந்து வந்து அவனும் ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே முழங்கால் படிட்டு அப்படியே கதறி கொண்டிருக்கிறான். 4 சரணத்துக்கு 4 ஆட்கள் வந்து முடித்த நேரத்தில் அந்த கடைசி தொகையரா உருகாத நெஞ்சம் என்று சொல்லி அந்த கடைசி தொகையரா பாடிக்கொண்டிருக்கிற போது தூரத்தில் ஒரு ஆளு அரக்கை சட்டை போட்டுட்டு கட்டை போட்ட லுங்கி போட்டு தூரத்தில் ஒரு ஆளு நின்றுட்டு இருந்தாரு. அந்த ஆளு வேகமா ஓடி வந்தவர் மிக வேகமாய் மேடையில ஏறி அவர் அப்படியே இந்த 4 பேரோடு கூட சேர்ந்து 5வதா இவனும் அப்படியே முழங்கால் படித்து தலையில தட்டி 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 தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். இனி நான் ஒரு நாள் பாவம் செய்ய போதில்லை, இனி நான் ஒரு நாள் பாவம் செய்ய மாட்டேன் சொல்லி அப்படியே தரையில தட்டி தட்டி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் யோசிக்கிறாங்க, இந்த பாட்டில் இருந்தது 4 பேர் தானே, யார் இந்த 5வது நபர், யார் அந்த புதிய நபர் என்று சொல்லி எல்லாரும் திகைத்து போய் நிற்கிறாங்க. பாடல் முடிந்தது. இவனோ தலையில தரையை தட்டி 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 தேம்பி ஐயோ நான் பாவி, இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கதறி கொண்டிருந்தாள். பாடல் முடிந்தது. அவரை தட்டி எழுப்பினாங்க. ஹே வாட் ஹேப்பன் டு யூ, யாரு பாணி, என்ன ஆயிடுச்சு சொல்லி கேட்டபோது அவன் சொன்னா, நான் 25 வருட குடிகாரன். என் மனைவி சொன்னாங்க குடிக்க கூடாதுன்னு சொல்லி, குடிக்க கூடாதுன்னு என்ன எனக்கு வரல. என் பிள்ளைகள் சொன்னாங்க குடிக்க கூடாதுன்னு சொல்லி, குடிக்க கூடாதுன்னு என்ன வரல. டாக்டர்ஸ்ட மருந்து மாத்திரம் வாங்கி கொடுத்தாங்க, குடிக்க கூடாதுன்னு என்ன எனக்கு வரல. ஆனால் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. இயேசு ஏன் பாவத்துக்காக தானே கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த முறையிலும் சிந்தினார். இயேசு ஏன் பாவத்துக்காக தானே எல்லா பாடுகளையும் அவர் சுமந்தார். இயேசு ஏன் பாவத்தின் தண்டனை தானே அவர் சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில என் ஜீவனை தந்தார் என்ற உணர்வு வந்துச்சு. ஒரு தீர்மானம் பண்ணினேன், இனி நான் ஒரு நாள் பாவம் செய்ய போதில் முடிவெடுத்து இனி நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மேடையில எல்லாருக்கும் முன்பாக ஒப்பு கொடுத்தா. கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்வீங்களா? இன்னும் சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்வீங்களா? வாய்களை திறந்து இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒருவன் பாவம் செய்தால் அவனுடைய தண்டனை அது மரணம். அந்த பாவத்தின் தண்டனை மரணம் தான். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது என்பதை கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காய் நிரூபித்தார். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. There's no one is righteous in this world, for everyone in this world is sinner. பைபிள் தெளிவாய் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோமா. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அந்த பாவிகளாகிய நம்மை மீட்க கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி, வேதம் சொல்கிறது அவர் நமக்காக தன் ஜீவனையே தந்து உனக்கு எனக்கு புதிய ஜீவனை வாங்கி தந்திருக்கிறார். கையை தட்டி சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், அந்த கல்வாரி
கல்வாரி அன்பை சிந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளையும் கட்டுகளையும் கர்த்தரால் உடைக்க முடியும். கையொத்து ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனிதன் அந்த கல்வாரி அன்பை சிந்திக்கிறானோ அவனுடைய எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் பரிசுத்தவானாய் மாற முடியும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனிதன் அந்த இயேசுவின் கல்வாரி அன்பை சிந்திக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இருக்க சாபங்கள் நீங்கப்பட்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற முடியும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. எந்த மனிதன் அந்த கல்வாரி அன்பை உணர்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தரித்திரம் நீங்கி அவன் எல்லாருக்கும் தயை பெறுகிறவனாய் மாற முடியும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனிதன் அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தினார், நான் செய்த பாவத்தின் தண்டனையை சுமந்து எனக்காக எல்லாவற்றையும் இழந்து எனக்காக தரித்திரமானார், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே தன்னை இந்த பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று விசுவாசிக்கிறானோ நம்புங்க, அவன் வாழ்க்கையில இதுவரை கண்டிராத மகா பெரிய ஆசீர்வாதம் மேன்மையும் அந்த கல்வாரி அன்பு உண்டாக்கும். கையை தட்டி ஒரு ஆமென். எந்த மனிதனையும் தேவனுடைய கல்வாரி அன்பு மாற்ற வல்லமை உள்ளது. கையொத்து ஆமென் சொல்லுங்களேன். மறுபடி சொல்றேன், உங்க சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும், பாவியை பரிசுத்தவானாய் மாற்றும், குற்றவாளியை நீதிமானாய் மாற்றும், ஓ தரித்திரனை தயவுள்ளவனாய் மாற்றும், முரடர்களை எல்லாம் சாந்தமுள்ளவர்களாய் மாற்றும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அந்த இயேசுவின் கல்வாரி அன்பு இதோ சகல மனுகுலத்தின் பாவங்களையும் நீக்கி நமக்காய் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தின அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த அத்தனை பேரும் பிழைத்தார்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரை நோக்கி பார்க்கிற அத்தனை பேரும், not a single one, everyone whoever look unto Jesus will be prospered, will not be failed in the name of Jesus. கையை தட்டி அவரை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருமே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். பவுல் சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ஆனால் சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போனவனுக்கு பைத்தியமா இருக்கிறது, ஆனால் எங்களுக்கோ அது தேவ பலன். நல்லா இப்படி கையை அப்படி காட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கையை காட்டி சொல்லுங்க, அது எனக்கோ சொல்லுங்க, எனக்கோ தேவ பலன். நல்லா கவனிங்க. கெட்டு போனவனுக்கு சிலுவையை குறித்த உபதேசம் பைத்தியம். ஹல்லேலூயா. இந்த பாட்டு 1981 அப்பா பாடினாங்க. இன்னைக்கும் அண்ணன் பாடுறாரு, எல்லாரும் கையை தட்டி அழுகுறாங்க. அப்பா பாடுறாங்க, அற்புதம். அன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அம்மா உமான்னு சொல்லி பெங்களூர்ல இருந்து போன் பண்ணி சொல்றாங்க, எல்லாம் வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலையில, எல்லா கணவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, சொந்தத்தால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, எதுக்குடா வாழ்றோம்? நல்ல ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த அந்த அம்மா பேங்க்ல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்த அம்மா, என்னத்துக்குடா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செத்துடலான்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்த நேரத்தில் டிவி ஆன் பண்ணா சால்வேஷன் ஒரு டிவில இந்த பாட்டு வருது. அப்பா இப்படி கையை நீட்டி பாடுறாங்களா, உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம் சொல்லி கையை நீட்டி பாடும் போது அந்த கையிலேருந்து ஒரு ஒளி வந்து அந்த அம்மா மேல படுற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சான். கையை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செத்து போகலான்னு நினைச்ச அந்த அம்மாவுக்கு என்னைக்கோ டிவி ஆன் பண்ணதுல அந்த பாட்டு தொட்டு ஏசப்பா அன்பு என் வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மையான இருக்குது, அந்த அன்பு எனக்கு போதும், மனிதர்களா தேவையில்லைன்னு சொல்லி பிராமண சமூகத்தை சார்ந்த அந்த உமா என்ற அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஏன் அப்படி என்னப்பா அந்த பாட்டில் இருக்கு? நானும் யோசிப்பேன், அப்பா ரொம்ப நல்லா பாடியிருக்காங்களா? ஆமாம், ரொம்ப நல்லா பாடியிருக்கிறாங்க. அண்ணன் பாடும் போதே இவ்வளோ நல்லா இருக்குன்னா அப்பா பாடும் போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிக்கோங்க. கையொத்து ஆமென் சொல்லுங்களேன். அப்படியா, அது மட்டும் தானா? நல்ல இசை இருக்கு. ஆமாம், நல்ல இசை தான். அது மட்டும்தான் இந்த பாடலை 40 வருடம் கழிச்சு இன்னைக்கு கிரியை செய்து கொடுக்கணும். ஒன்னே ஒன்று சொல்றேன், அது மாத்திரம் அல்ல, அந்த பாடல் முழுவதும் இயேசுவின் கல்வாரி அன்பு நிறைந்து வழிகிறது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. ஒவ்வொரு அறையிலும் உனக்கா இயேசு பலியானார், நீ கைகாரங்களால் ஆணிகளால் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நீ செய்த பாவத்தின் தண்டனை சுமந்து கொண்டு, கரம் கால்களை நாம் செய்த பாவத்தின் தண்டனை அவர் சுமந்து கொண்டு அவருடைய கரம் கால் ஆணியை ஏற்றுக்கொண்டார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. உடல் முழுவதும் நாம் செய்த தண்டனை அவர் சுமந்து கொண்டு உடல் முழுவதும் சவுக்கடி அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பாடுகள், எத்தனை பாவங்கள், அது எல்லாவற்றுக்கும் இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்து தேவன் நமக்காய் ரட்சிப்பை அந்த கல்வாரி சிலுவையிலே வாங்கி தந்தார். கையை ஒத்து ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தான் வசனம் சொல்லுது, சிலுவையை குறித்த உபதேசம்
கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறோம், நமக்கோ அது தேவ பலன். எத்தனை பேர் சொல்றீங்க அது தேவ பலன் சொல்லி? அப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கோ சத்தம், உங்க சத்தமே கேட்கல. எனக்கோ சொல்லுங்க, எனக்கோ தேவ பலன். நம்புங்க. நீங்க சொல்லி கொண்டிருக்கும் போது உங்க சரீரத்தில் இருக்க பலவீனெல்லாம் மாறி போயிடும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எனக்கோ அந்த சிலுவை தேவ பலன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு அற்புதம் அடையாளம் கொடுத்து ரொம்ப சந்தோஷம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஏசப்பா எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்துகிட்டே இருந்து. wherever Jesus was moving, miracles was following. when Jesus was traveling, miracles was following him. ஆண்டவர் இருந்த எல்லா இடத்திலும், ஆண்டவர் சென்ற எல்லா இடத்திலும் ஒன்று தவறாமல் நடந்தது. அது அற்புதம். கையெழுத்தோர் ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் சுகம், இயேசுவின் எச்சில் பட்டால் சுகம், இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் சுகம். இயேசு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்க அற்புதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. கையெழுத்தோர் ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு. 12 வருட பாடுள்ள ஸ்திரீ வந்து இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டா போது சுகம் தொடுறா. என்ன ஆச்சரியம்! தொட்ட உடனே அவளுக்கு சுகம் உண்டாயிற்று. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஒரு நாள் இயேசப்பா அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. ஒரு ஆள் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டு அவனுடைய சத்தத்தை கேட்டு இயேசுவின் அருகில் போய் நின்று, what should I do for you அப்படி கேட்டான். அவனுக்கு என்ன செய்ய சித்தம் அப்படி கேட்டான். சொல்ல, ஆண்டவரே நான் பார்வையடையணும். ஆண்டவர் தொடுறாரு, உடனே சுகம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அவன் வாழ்க்கையில் அன்னைக்கு அற்புதம் பாருங்க. 2 மீனை 5000 பேருக்கு போஷித்து 12 கூடை மீதி எடுத்தாரு. அற்புதங்களை ஏசப்பா ஏராளமா செய்தாரு. பைபிள் சொல்லுது, அவர் செய்த அற்புதங்களை எழுத போனால் இந்த உலகத்துல புத்தகம் கொள்ளாதா. அவ்வளவு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. இந்த அற்புதத்தை எல்லாம் நீ நினைவு கூறுன்னு எங்கேயுமே ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. 12 வருஷம் பாட நீக்கிட்டு இந்த அற்புதத்தை எல்லா இடத்தையும் நினைவு கூறுன்னு ஆண்டவர் சொன்னாரா? நோ. 5 மீன் 5000 பேருக்கு போஷித்து 12 கூட மீதி எடுத்துட்டு இந்த அற்புதத்தை நினைவு கூறுன்னு சொன்னாரா? நோ, நோ, he didn't say it. எரிகோ வீதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறிய பர்த்திமை குருடருக்கு தொட்டு ஒரே நொடியில சுகத்தை கொடுத்து இது எல்லாரும் நினைவு கூறுங்க. நோ, he didn't do that. மாறாக என் மரணத்தை நினைவு கூறுன்னு ஆண்டவர் சொன்னார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அந்த மரணத்தை நினைவு கூறு, என் மரணத்தை நினைவு கூறு. என்னடா அது? இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் மரித்து போனால் 40வது நாள்ல பிரேயர் மீட்டிங் வச்சு முடிச்சிட்டு கறி சாப்பிடுற இந்த நாட்கள்ல இன்னைக்கு அது குறைந்து போய் 16ஆம் நாள் 3ஆம் நாள் இன்னைக்கு நேத்து செத்தாங்கன்னா இன்னைக்கு பிரேயர் மீட்டிங் வச்சு மறந்து போற சூழ்நிலை இருக்கு. இந்த நாட்கள்ல மரணத்தை எல்லாரும் மறக்கணும்னு நினைக்கிறது. இயேசு சொல்கிறார், 2000 வருடத்துக்கு முன்பாக நான் மரித்தேனே, அதை நீ என்னைக்கும் நினைவு கூறு. ஹல்லேலூயா. ஏன்பா? ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய மரணம் சாதாரண மரணம் அல்ல, உனக்கும் எனக்கும் ரட்சிப்பை வாங்கி தந்த மகா மேன்மையான மரணம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படியாக வசனம் சொல்கிறது. சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாராவது சத்தமா படிக்க பார்க்கலாம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் சொல்லுங்க. அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும், பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், பரிசுத்த ஆவியினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. நாம் கவலையற்று இருப்போமேயானால் தண்டனைக்கு எப்படி தப்பி. கவலைப்படாத, உன் துக்கத்தெல்லாம் நான் சுமந்துட்டேன்னு ஆண்டவர் பல இடத்துல சொல்றாரா? கவலைப்படாத, நான் உன்னை விசாரிக்கிற தேவன் சொல்லி ஆண்டவர் சொல்ற 1 பேதுரு 5:7 எக்கச்சக்கமா. கவலைப்படாத, உன் பாரத்தெல்லாம் ஏமல வச்சுன்னு ஆண்டவர் எத்தனையோ இடத்துல சொல்றாரு. மத்தியில சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனையோ சொல்ற. கவலைப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு இங்க சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்படாமல் இருந்தால் ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எதுலையுமே கவலைப்படான்னு சொன்ன ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்படாம இருந்தினாதான் பிரச்சனைன்னு சொல்றாரு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அம்மா அந்த ரட்சிப்பின் முக்கியத்துவம் இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை நீயும் நானும் உணர்ந்து கொண்டு அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இப்படியாக சொல்றாரு. சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, சொல்லுங்க, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஐயோ சொல்ல மாட்டீங்களே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. மிஷனரி தரிசன கூட்டத்துல முதலாவது நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கையை ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எதற்கு தெரியுமா? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். 2வது சொல்றாரு, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். கையை வைத்து சொல்லுங்களேன், சாதாரண ஆசாரிய கூட்டம் அல்ல, ராயல் priesthood. கையை வைத்து சொல்லுங்க, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அப்புறம் சொல்றாரு பரிசுத்த ஜாதி. 1008 ஜாதி இந்த உலகத்துல இருக்கும்போது பைபிள் சொல்ற ஒரு ஜாதி என்ன தெரியுமா? பரிசுத்த ஜாதி. கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்ல மாட்டீங்களே ஒரு ஆமேன். நீயும் நானும் பரிசுத்த ஜாதி. 4வது சொல்றாரு, அவரால தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்பாவுக்கு சொந்த ஜனம். சொல்லுவாங்க வீட்டுக்கு போனா, இவன் என் சொந்தக்காருப்பா. எப்படிப்பா? ரொம்ப நெருங்கிய சொந்தப்பா. எப்படி? ஐயோ ரத்த உறவுப்பா. அந்த மாதிரி அப்பா சொல்றாரு, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ரத்த உறவு. கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். 1 பேதுரு 3:18 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 3:18 நான் முடிக்க போறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள், தேவனிடத்தில் உங்களையும் என்னையும் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம். நல்ல கவனிங்க, நீங்க தேவனிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராகிய இயேசு என்ன சொல்லுங்க, அநேகருடைய பாவங்களின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நல்லா கவனிங்க, ஒரு தரம் பாடுபட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு தரம் பாடுபட்டார். ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு. நல்லா கவனிங்க, மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு தரம் பாடுபட்டார், ஒரு தரம் மாம்சத்தில் பலியானார். அதே ஆண்டவர் ஆவியிலே மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டார். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எதற்கு என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனிடத்தில் உங்களை என்னையும் சேர்க்கும்படி. கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தேவனிடத்தில் ஒன்றையே நீ சேர்க்கணும்னு சொல்லி இவ்வளவு பாடுகளை ஆண்டவர் ஏன் பெற்றா தெரியுமா? அந்த ரட்சிப்பை குறித்து நீயும் நானும் கவலையற்று இருக்காதபடிக்கு அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி இந்த காலை மாலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வருகிற. கையெழுத்து ராமேன்னு சொன்னங்களேன். ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் 2013ஆம் வருடத்தில் நான் இப்படியாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ஆண்டவரே, ஒரே வார்த்தையில் அற்புதத்தை செய்த ஆண்டவர். பைபிள் சொல்லுது, heaven and the earth was created in the fraction of single word. ஒரு வார்த்தை சொன்னார், வானமும் பூமி உண்டாயிடுச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதே மரம் கொடி செடி எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சங்கீதம் 33 சொல்றாங்க, அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். everything was created by the fraction of single word. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு சொன்னா போதும் நடந்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே போல எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சிட்டாரு. மனுஷனை கூட ரொம்ப கஷ்டப்பட்ட ஆண்டவர் உருவாக்கல, ரொம்ப கஷ்டப்படல. ஒரு பொம்மையை செஞ்சாரு, ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, மனுஷன் உருவாயிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனுஷிய கூட ரொம்ப கஷ்டப்பட்ட ஆண்டவர் உருவாக்கல, மனுஷி அப்படியே மனுஷனை தூங்க வச்சு அப்படியே விழாலுமை எடுத்து மனுஷன் உருவாக்கிட்டாரு. ஒரு பாஸ்டர் வேடிக்கையா சொன்னாரு, ஏன்
ஏன் தெரியுமா புருஷனை தூங்க வச்சு அந்த மனைவியை உருவாக்குனா தெரியுமா? புருஷனை உயிரோடையே வச்சு உனக்கு ஏத்த மனைவி எப்படிப்பா இருக்குன்னு கேட்டா அவன் சொல்ல மூக்கு இப்படி இருக்கணும், நாக்கு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அவன் சொல்றதை பார்த்து இயேசுவை குழம்பு போயிடுவாருக்காக நான் கொடுக்கறது தாங்க உனக்கு ஏற்ற தோணன்னு அப்படி வச்சுட்டாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா தான் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க பாருங்க, தூங்க வச்சு விழா எலும்பை எடுத்து என்ன பண்ணிட்டாரு? மனுஷியை உருவாக்கிட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஏற்படுத்த இந்த மனுஷி தான் உனக்கு ஏற்ற துணைன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். திருப்பூர்ல ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வந்த நேரம் ரொம்ப ஆயிடுச்சு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிக்கணும். நல்லா கவனிங்க. திருப்பூர்ல ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் வரேன். வந்தா அங்கேருந்து ஒரு அம்மா எனக்கு போன் அடிச்சு, ஐயா ஐயா எனக்காக ஜெபிக்கணும், என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஐயா ஏம்மா என் புருஷன் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்க இது என்னடா இருக்கு, புருஷன் பேசினா தானே சந்தோஷம். ஆமா தானே? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா அந்த அம்மா சொன்னாங்க அவங்க ஊர் பாஷையில புருஷன் பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா திட்டிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தமா? ஓ, புருஷன் திட்டிக்கிட்டு இருக்காராமா? பரவாயில்ல, என்ன பிரச்சனை? இல்லையா, எதை சொன்னாலும் திட்டுறாரியா அப்படின்னு பேசுறாரியா? சரி நல்லதுமா, நீங்க என்ன பண்ண? இல்லையா, அவர் எப்பயாவது வந்து என்ன பேசுறாரா, நானும் மறுபடியும் பேசிடுறேன் அப்படின்னாங்க. ஓ ரைட்டு. அப்புறம் என்னம்மா, நான் பேசுறோன்னே அவர் என்ன பயங்கரமா அடிச்சிடறாரியா அப்படின்னாங்க. ஓ, அப்புறம் நீங்க என்னம்மா செஞ்சீங்க? நானும் பதிலுக்கு அடிச்சிட்டோமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உனக்கு ஏத்த புருஷனை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. புருஷனுக்கு ஏத்த மனைவி நீ, மனைவிக்கு ஏத்த புருஷன் நீ. நீ பேச அவர் பேச, அவர் அடிக்க நீ அடிக்க, எல்லாம் சந்தோஷமா இருங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு ஆமீன்? என்ன ஐயா எங்க வீட்டில் நடக்கிறது அப்படியே சொல்றாரு. ஐயோ பெரிய தீர்க்கதரிசியா இருப்பாரோ? இல்லம்மா, எல்லார் வீட்லயும் அப்படிதான் நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் கொடுத்த புருஷனோ கர்த்தர் கொடுத்த மனைவியோ தான் நமக்கு, கையை வச்சு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஏற்ற துணை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஏற்ற துணை. ஐயோ அது சரியில்லை, இவ இப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பா, இவ அப்படிதான். அதுதான் ஆண்டவர் உனக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஐயோ எப்போ பார்த்தாலும் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கா, உனக்கு ஏத்த மாதிரி அவர் கொடுத்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ பார்த்தாலும் அவ கோபக்காரி, நீ கோபக்கார, உனக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ குறை சொல்லாம ஆண்டவர் நீர் எனக்கு கொடுத்த துணை ஏற்ற துணைன்ட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிங்களா, உங்க துணையை கர்த்தர் மகிமையா ஆசீர்வதிப்பார். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மனுஷனை கூட கர்த்தர் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு பொம்மையை எடுத்து ஊதி மனிதனை உருவாக்கினார், மனுஷனை உருவாக்கினார். He created everything in a matter of single word. ஆனால் ஆண்டவரை பார்த்துக்கிட்ட, ஏன் ஆண்டவரே எல்லாத்தையும் ஒரே நொடியில உருவாக்கினவர் இந்த மனுகுலம் ரட்சிக்கப்பட கடவுதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா போதுமே, மனுகுலம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்குமேன்னு கேட்டேன். கையெழுத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் கேள்வி சரியா? என் கேள்வி சரியாமா? எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில உருவாக்கிட்டாரு. ஒரு வார்த்தை இந்த மனுகுல ரட்சிக்கப்பட கடவுதுன்னு சொன்னா ரட்சிக்கப்பட கட்பட்டிருக்குமா மாட்டோமா? சொல்லுங்க. ஆமா தானே? அவர் சொன்னா நடக்கும். ஐயா நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே நீங்க அப்படி செய்யல அப்படி கேட்ட போது ஆண்டவருக்கு 2 விஷயத்த சொன்னாரு. 5 நிமிஷத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். முதலாவது சொன்னாரு, நான் ஏன் தெரியுமா மனுகுலத்துக்கு ரட்சிப்புக்காக இவ்வளவு பாடுகளை பட்டு அந்த ரட்சிப்பை வாங்கி தந்த தெரியுமா? You know why I get this sort of troubles and affliction to receive the salvation for this people? You know why? It's because first point ஆண்டவர் சொன்னாரு, யாரை காட்டிலும் உங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதை நிரூபிக்கின்றார். கையெழுத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாரை காட்டிலும் என் ஜனத்தை நான் அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லி. நல்லா கவனிங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதல்ல, யாரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறார். கையெழுத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன் நண்பனை பார்க்கிலும், உன் சொந்தத்தை பார்க்கிலும், உன் குடும்பத்தை பார்க்கிலும், உன் மனைவியை பார்க்கிலும், உன் கணவனை பார்க்கிலும், உன் பிள்ளைகளை பார்க்கிலும், கவனிங்க, யாரை பார்க்கிலும் இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நிரூபிக்கதான் இயேசு கல்வாரி சிலுவையில் இவ்வளவு பாடுகளை பெற்று ஜீவனையை தந்து ரட்சிப்பை வாங்கி கொடுத்தார். கையெழுத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். 2வது ஒரு காரியத்தை சொன்னார். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்க போகிறோம். 2வதாய் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஏன் இவ்வளவு பாடுகளை பெற்று இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று 2வதாய் கர்த்தர் சொன்ன அந்த முக்கியமான வார்த்தை, நான் ஏன் தெரியுமா என் ஜனங்களுக்கு இவ்வளவு பாடுகளை பெற்று அந்த ரட்சிப்பை வாங்கி கொடுத்தேன். கையெழுத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன்.
இன்னும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். அந்த நாட்களில் அடிமைகளை ஏலத்துக்கு விடுற ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய அடிமைகளை ஏலத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சென்ட்ரல் ஒரு பொண்ணு வந்து நிற்குது, ரொம்ப அழகான பொண்ணு. எல்லாரும் ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. வர்றவங்க எல்லாம் எல்லாரையும் விட்டுட்டு சென்ட்ரல் இருக்க இந்த பிள்ளைய மட்டும் பார்த்துட்டு இந்த பிள்ளைய மட்டும் பயங்கரமா ஏலத்துக்கு விலை பேசி எடுக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அடடடா, எல்லாரும் வந்து என்னதான் ஏலத்துக்கு எடுக்கிறாங்களேன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஏலத்துக்கு எடுக்க முடியாத ஆட்கள் அப்படியே வந்து இவ பக்கத்தில் வந்து நின்றுட்டு இவளை பார்த்து சொல்றாங்க, அடடா, இவளை ஏலத்துக்கு எடுத்து இவளை தவறான முறையில் பயன்படுத்தலாம் நினைச்சனே, தவறுகளுக்காக பயன்படுத்தலாம் நினைச்சனே, ஆனால் இவளை ஏலத்துக்கு இட முடியலையே சொல்லி இவ காது படவே அவளுக்கு வித்தியாசமா பேசும்போது சிரித்து கொண்டிருந்த முகம் அப்படியே தொங்கி போயிடுச்சு. என்னடா அது, எல்லாரும் என்னை ஏலத்துக்கு எடுக்கிறாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு காரணத்துக்காக தானே எடுக்கிறாங்க, யாருமே என் மீது உண்மையான அன்புல ஏலத்துக்கு எடுக்கலன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த அம்மா அந்த முகம் அப்படியே தொங்கி போயிடுச்சு. அப்படியே சோர்ந்து போய் நிற்கிற அந்த அம்மா தூரத்தில் ஒரு வயசான தாடிக்காரு வேகமாக வராரு. வந்த தாடிக்காரு வந்தவனே அவரும் நிற்கிற எல்லாரையும் விட்டுட்டு சென்ட்ரலுக்கு இந்த அம்மாவை மட்டும் பார்த்து அவரும் இந்த அம்மாவை தான் ஏலத்துக்கு எடுக்கிறாரு. ஏலத்துக்கு எடுத்தோன்னே இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே இல்லை, யாரும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய தொகையை கொடுத்து இந்த அம்மாவை அந்த ஐயா ஏலத்துக்கு எடுத்துட்டாரு. அப்பயும் அந்த பொண்ணுக்கு சிரிப்பில்லை, ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வித்தியாசமான நோக்கத்துக்கு தானே எடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே தொங்கி போன முகத்தோடு இருக்கிறா. அப்போ அந்த ஐயா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்றாரு, ஏமா நான் ஏலத்துக்கு எடுத்தது உனக்கு சந்தோஷமான்னு கேட்டாரு. அந்த பொண்ணு சொன்னிச்சு, எதுவுமே சொல்லாம அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் அந்த ஐயா பார்த்து சொன்னாரு, ஏமா நான் ஏன் தெரியுமா உன்னை ஏலத்துக்கு எடுத்தேன், ஒரு காரணம் என்ன தெரியுமா, அந்த அடிமை சாசன பத்திரத்தை எடுத்து அந்த பொண்ணு முன்னாடி அதை கிழிச்சு போட்டு சொன்னாரு, இனி நீ அடிமை கிடையாது, நீ சுதந்திரவாளியா உன்னை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நான் இவ்வளவு பெரிய விலையை கொடுத்து உன்னை நான் ஏலத்துக்கு எடுத்தேன்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்து கண் கலங்கி அப்படியே சொன்னாரு பாருங்க. அந்த பொண்ணு அப்படியே அதிர்ந்து போய் பார்த்து அப்படியே ஆண்டவர் பாதத்துல நல்லா கவனிங்க, அப்படியே அழுது கொண்ட பொண்ணு அந்த தாத்தாவுடைய பாதத்தை அப்படியே விழுந்துட்டு அப்படியே அவரை கட்டி பிடிச்சு சொல்லிச்சா, எனக்காக யாருமே என்னை நேசிக்க இல்லைன்னு நினைச்ச போது நீங்க என் மேல இவ்வளவு பாசத்தை வச்சு என்ன நேசிக்கிறீங்க, உங்களை விட்டு நான் எங்கேயுமே தூர போக மாட்டேன், வாழ்ற நாட்கள் எல்லாம் கடைசி மட்டும் உங்க பாதத்திலேயே வாழ்ந்து உங்க கூடவே நான் இருப்பேன்னு சொல்லி அந்த கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு அந்த அவருடைய பாதத்தை கட்டி பிடிச்சு அப்படியே அந்த கதை முடிஞ்சிருச்சு. அப்பதான் யோசிச்சேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் நம்ம மேல அன்பு செலுத்தினாங்க. அந்த அன்பு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள வைத்திருக்கிற அன்பு என்ன தெரியுமா, நீங்களும் நானும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய விலை கிரயத்தை கொடுத்து அவ்வளவு அதிகமாய் நம்மளை நேசித்து, நான் உன்னை யாரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறேன் என்பதை நிரூபிக்கவே ஆண்டவர் அத்தகைய காரியத்தை செய்தார். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். அந்த தாத்தா எப்படி அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய விலை கிரயத்தை கொடுத்து வாங்கினாரோ அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மிகப்பெரிய விலை கிரயமாகிய தன் ஜீவனையே கொடுத்தார். தன் ஜீவனையே கொடுத்து உனக்கு எனக்கு அந்த ஜீவனையே வாங்கி தந்தார். நல்ல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த கதையிலே எனக்கு பிடிச்ச சம்பவம் என்ன தெரியுமா, அந்த பொண்ணு அந்த தாத்தா போன்னு சொன்ன போது கூட அந்த பொண்ணு போகாம அந்த தாத்தா பாதத்தை கட்டி பிடிச்சிட்டு, இனி வாழ்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்காக தான் நான் வாழ்வேன்னு சொல்லி உங்க கூடவே இருப்பேன் அந்த ஐயா பாதத்தை பிடிச்சிச்சு பாரு. அதுதான் அந்த பொண்ணு செஞ்சதுலே உத்தமமான ஒரு முடிவு. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நமக்காய் மிகப்பெரிய விலை கிரயம் கொடுத்த அந்த ஆண்டவரை பிடிச்சிட்டு வாழ்ற நாட்கள் எல்லாம் அவரோடு நான் வாழ்வேன்னு சொல்லி முழுசா நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோ, என் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் நீ செய்கிற ஒரு மிகப்பெரிய தீர்மானம். கரங்களை மேல உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரெண்டாவது காரணம் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஏன்னா இவ்வளவு பாடுகளை பெற்று இந்த ரட்சிப்பை வாங்கி தந்த தெரியுமா, நீயும் நானும் இயேசு நமக்காய் வாங்கி தந்த அந்த ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு அந்த
ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கிற பணம், காசு, ஐஸ்வர்யம், அந்தஸ்து, மேன்மைகள், படிப்பு, எதை பார்க்கிலும் ஆண்டவருடைய ரட்சிப்பு தான் சிறந்தது. காரணம், அது எல்லாம் கர்த்தர் ஒரே வார்த்தையில உருவாக்கிட்டாரு. ஆனால் ரட்சிப்புக்காக தன் ஜீவனையே தன் அந்த ரட்சிப்பை வாங்கி தந்திருக்கிறார்னா அந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நீயும் நானும் உணர வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இவ்வளவு பாடுகளை பட்டு அந்த ரட்சிப்பை வாங்கி தந்தார். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்துங்களே. இன்னும் சத்தமா கையை தட்டி ஒரு பெரிய மகிமையை செலுத்துங்களே. இதை ஆண்டவன் கூட பேசுவாரே. ஆனால் அந்த ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை நானும் உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான ஒரு பாத்திரமாய் மாற விரும்புகிறேன். அவர் பாதத்திலே இருந்து அவர் நாமத்தை உயர்த்துற ஒரு பிள்ளையாய் நான் மாற விரும்புகிறேன். நான் மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு தந்த அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் நான் சுவிசேஷமாய் அறிவித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவேன். முதலாவது என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் அந்த ரட்சிப்பை அறிவித்து அந்த ரட்சிப்புக்கு உகந்தவர்களாய் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கையை அப்படியே மேலே உயர்த்துங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் முடிக்க போகிறேன். நல்ல கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா, இன்றைய நாளில் அப்பா உனக்காய் பெற்று தந்த அந்த ரட்சிப்பு மிக முக்கியமான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் உணர ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில மேலான ஆசீர்வாதங்கள்லாம் வந்துடும். நல்லா கவனிங்க. நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம காலத்துல. ஆனா இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இன்னும் நம்மளால கொடுக்க முடியல. நம்ம பிள்ளைகளை நீ அதை படி இதை படி எல்லாம் படி சொல்லிட்டு சபையை விட்டு தூரமா தான் போக வைக்கிறோமே தவிர எதை படிச்சாலும் ஆண்டவருக்கு பிரியமானவனா நீ வாழணும், சபைக்கு ஒழுங்கா வரணும், அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுட்டு சொல்ல வேண்டியது அம்மா அது நம்ம மேல விழுந்த கடமை. கையெழுத்தோர் ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா, உன்னை ரட்சித்த ஆண்டவர் உன் பிள்ளைகள் ஒரு சந்ததி ரட்சிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ காத்துக்கொள்ள. அந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருக்காத. அந்த ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவளாயிரு. ஐயா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கிற காரியம் எதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னைக்கு அப்படியே கையை உயர்த்தி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே அந்த காரியம் எதுவும் எனக்கு வேண்டாம். 3 முக்கியமான காரியம் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது, விட்டு விலக வேண்டிய காரியத்தை விட்டு விலகு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, எதிர்த்து நிற்க வேண்டிய காரியத்தில் எதிர்த்து நில்லு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது, பற்றி கொள்ள வேண்டியதை பற்றிக்கொள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ விட்டு விலக வேண்டிய காரியம் வேற ஒன்றும் அல்ல, பாவத்தையும் உலக காரியத்தை விட்டு நீ விலக வேண்டும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துதோ, எதெல்லாம் இயேசுக்கு பிரியமில்லாத செய்ய வைக்குதோ அதை விட்டு விலகி கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதிர்த்து நிற்க வேண்டிய காரியம் எது தெரியுமா? இயேசுப்பா சமூகத்துக்கு ஒன்று செல்ல விடாமல் யாரெல்லாம் உன்னை தடுத்தாலும், இயேசுப்பா சமூகத்துக்கு ஒன்று போக விடாமல் யாரெல்லாம் உன்னை தடுத்தாலும் அதற்கு நீ எதிர்த்து நிற்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது ஓடி போவா. நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு எதிர்த்து நில். உன்னை எதிர்க்கிற பிசாசு, இயேசு பக்கம் போக விடாம தடுக்கிற பிசாசை எதிர்த்து நில், அப்பொழுது ஓடி போவா. கையை தட்டி ஒரு ஆமென். கடைசியாக பற்றிக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றா, எனக்கோ உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். கையை தட்டி ஒரு ஆமென். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எனக்கோ இயேசுவை பற்றி கொண்டிருப்பதே நலம். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இந்த 3 காரியத்தை செய்தால் ஒரு ரட்சிப்பை நீ காத்து கொள்ள முடியும். அப்படியே கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்ல போற, ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏற்ற பிள்ளையாய் ரட்சிப்பை காத்துக்கொள்கிற ஒரு அனுபவம், அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிற ஒரு அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார். இந்த 1ஆம் நாள் கூட்டத்தில் இந்த தரிசன அந்த மிஷனரி தரிசன ஊழியத்தில் ஏசப்பா உடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு நீர் தந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்று இராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து எங்களுக்கு மாத்திரமல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் சந்ததிக்கு, எங்களுடைய குடும்பத்தாருக்கு அந்த ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்லி, எங்கள் நண்பர்களுக்கு அந்த ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை சொல்லி நாங்கள் பெற்ற அந்த மகா பெரிய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாய்
மாற விரும்புகிறேன். கையை உயர்த்தி எத்தனை பேர் நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? Thank you Jesus, thank you Jesus. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இப்போது ஒரு அற்புதம் நடப்பதாக, இப்போது ஒரு அற்புதம் நடப்பதாக, இப்போது ஒரு அற்புதம் நடப்பதாக. கரங்களை தட்டி வாய்களை திறந்த ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் தேவனுடைய பிரசனத்தை, ஆண்டவருடைய பிரசனம் இன்னைக்கு உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போனவருக்கு பைத்தியமா இருக்கிறது, எனக்கோ அது தேவ பலன். அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கை ஒரு புதிய பலன். இன்னும் சத்தமா கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே பலவீனங்கள் எல்லாம் மறைவதாக. தழும்புகளால் சுகம் என்று சொன்ன வார்த்தை இப்பொழுதே ஒரு சுகம், இப்பொழுதே ஒரு சுகம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் I speak heal in their body. கரங்களை தட்டி ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும். அப்படியே ரெண்டு கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்ல போறோம். நல்ல கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் தழும்புகளால் சுகம். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவாலே நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அப்படியே தலையில கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு கையை தலையில வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவன். வாயை திறந்து சொல்லுங்க, இனி நோய்கள் எனக்கு இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இனி பலவீனங்கள் எனக்கு இல்லை, இனி பிரச்சனைகள் எனக்கு இல்லை. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன், அவரே எனக்கு கேடகம். இனி பாவம் எனக்கு இல்லை. அவருடைய ரத்தத்தால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாயை தந்து அறிக்கை செய்ய பார்க்கலாம். அவரை தேடுகிற எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நன்மையும் குறைவுபட. இன்னும் சத்தமா, அவரை தேடுகிற எனக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நன்மையும் குறை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை தேடுகிற எனக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவே படாது. பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறையாதபடிக்கு இன்னும் அதிகமாய் உம்மை தேடி இரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்துக்கொண்டு வாழ என் தேவன் இரக்கம் பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.